பிற செய்திகளை பார்ப்போம். உலக தமிழர் பண்பாட்டுக் கழகம் சார்பில் ஆதித்தனார் போராட்ட வாழ்க்கை நூல் வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது. எழுத்தாளர் ஆமாசாமி எழுதியுள்ள ஆதித்தனார் போராட்ட வாழ்க்கை என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னையில் மயிலாப்பூரில் நடந்தது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ச. மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கி. வீரமணி நூலை வெளியிட தொழிலதிபர் விஜிபி சந்தோஷம் பெற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து பேசிய கி. வீரமணி ஆதித்தனார் வாழ்க்கை வரலாற்றை பல்கலைக்கழகங்களில் பாடமாக கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதேபோல தொழிலதிபர் விஜிபி சந்தோஷமும் ஆதித்தனாருக்கு புகழாரம் சூட்டினார். அவர் உயர்தமிழ் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கே வழிகாட்டியாக அமைந்தவர். இன்னும் கேட்டால் பாதுகாவலராகவும் பல நேரங்களிலே அவர்கள் இருந்து சாதனை செய்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நூலை சிறப்பாக நம்முடைய ஆமாசாமி அவர்கள் இங்கே ஆதித்தனார் போராட்ட வாழ்க்கை என்று அற்புதமான தகவல்களை உள்ளடக்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒரு போராட்டத்தை சந்தித்தால்தான் அவன் உயர முடியும். ஆனால் நமது ஐயா ஆதித்தனார் அவர்கள் போராட்டத்தை அவர்களே வாங்கிவிட்டார்கள். மிகவும் பெரிய பணக்காரர், எந்தவித போராட்டமும் தேவையில்லை. ஆனாலும் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் போராட்டம் செய்து இன்று ஒரு உயர்ந்த நிலையில் தினத்தந்தி என்ற ஒரு அற்புதமான நூலை தினசரி பத்திரிகை இங்கல்ல துபாயிலும் ஆரம்பித்து மிக அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது.